தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, பறக்கும் இல்லத்தரசி. எத்தனை பேர் பறக்கும் இல்லத்தரசியா இருப்பீங்கன்னா லைக் பண்ணுங்க. இல்ல நான் பறக்கும் புருஷர்கள் அப்படின்னீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு பறக்கும் இல்லத்தரசியில ஆதார வசனமா எடுத்துட்டு இருக்க என்னன்னா, அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 29 வசனம். ஹாலந்து தேசத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஃபனி கோயன். தடகள விளையாட்டில் ஆர்வம் காட்டின காரணத்தினால் அவளது தகப்பனார் அவளை பெண்கள் தடகள குழுவில் உறுப்பினராக சேர்த்து விட்டார். அப்பொழுது அவளுக்கு வயது 16. தனது வீட்டிலிருந்து பயிற்சி ஸ்தலத்திற்கு போய் வர மிதிவண்டியில் 29 கிலோமீட்டர் சென்று வருவார். 1936 ஆண்டு ஒலிம்பிக் பந்தயங்களில் தடகள வீராங்கனையாக பங்கு பெற்று ஒரு பதக்கமும் பெறாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினார். 1940 ஆண்டு தனது பயிற்சியாளர் பிளாங்கர் என்பவரை திருமணம் முடித்தார். 2 குழந்தைகள் பெற்றெடுத்த பின்னரும் போட்டிகளில் கலந்து கொள்வதை நிறுத்தவில்லை. இதனால் பல இன்னல்களுக்கு ஆளானார். பெற்ற பிள்ளைகளை கவனிக்காமல் பந்தயங்களிலும் பயிற்சிகளிலும் கவனம் செலுத்துவதாக குற்றஞ்சாட்டினர். 2 பிள்ளைகளின் தாய் குட்டையான கால் சட்டை போட்டு ஓடுவதையும் குறை கூறினர். இவரை போன்ற வயதான பெண்மணிகள் போட்டிகளில் கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருந்து பிள்ளைகளை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று ஒரு பத்திரிகையாளர் எழுதினார். இது தவிர 1944 முதல் 1945 வரையில் இவரது குடும்பம் பெரிய பஞ்சம் ஒன்றில் சிக்கி சரியான உணவும் பாலும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1948 ஆண்டு தனது 30வது வயதில் லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டார். 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தங்கப்பதக்கம் கிடைத்தவுடன் என்னுடைய கனவு நிறைவேறிவிட்டது, இனி எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று தனது கணவரிடம் சொன்னார். ஆனால் அவர் அவளை உற்சாகப்படுத்தி மீதமுள்ள போட்டிகளிலும் கலந்து கொள்ள செய்தார். இன்னும் 3 தங்கப்பதக்கங்கள் பெற்றார். ஒரே ஒலிம்பிக்கில் 4 தங்கம் என்ற பெண்மணி என்ற சாதனையை இதுவரை எவரும் முறியடிக்கவில்லை. பத்திரிகையாளர்கள் இவரை பறக்கும் இல்லத்தரசி என்று பெருமையுடன் அழைத்தனர். பல இன்னல்கள் மற்றும் குறை கூறுபவர்கள் மத்தியில் ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் ஃபனி கோயன். ஒரு குணசாலியான பெண் என்னவெல்லாம் சாதிக்க வேண்டுமென நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 முதல் 31 வசனம் வரை கூறப்பட்டுள்ளது. சாதனை பெண்மணியாக வாழுங்கள். ஆண்களே, சாதனை பெண்களை பாராட்டி உற்சாகப்படுத்துங்கள். இன்னைக்கு ஃபனி கோயன் தனது எவ்வளோ இன்னல்களிலும் அவங்க தன்னுடைய சாதனையை கண்டிப்பா நிறைவேற்றினாங்க. அவங்க கஷ்டங்களையும் குறை கூறுபவர்களையும் யாரும் கவனிக்காம தன்னுடைய இலக்கை நோக்கி சரியாக ஓடினாங்க. தன்னுடைய பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிட்டாங்க, தன்னுடைய புருஷன்களையும் அவர் கவனிச்சுக்கிட்டாங்க. வாழுங்க, வாழ்வோம், சாதித்து காட்டுவோம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். ஆமென். நீரே தேவன், சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே, பரிசுத்த நீரே தேவன், சர்வமும் வணங்கிடும் ராஜன்